ஹலோ வீவர்ஸ். அம்பானி பையனோட வெட்டிங் செலவு இல்ல, ப்ரீ வெட்டிங் செலவே 1200 கோடியாம். அப்போ மெயின் வெட்டிங்க்கு எவ்வளவு செலவாகி இருக்கும்? வெட்டிங் இன்விடேஷன் காஸ்ட் மட்டும் 6 லட்சமா? எல்லா இன்விடேஷனும் சேர்த்து கிடையாது, ஒரே ஒரு இன்விடேஷனோட காஸ்ட் 6 லட்சம்னு சொல்லப்படுது. அவங்க போட்டிருக்க லெஹங்கா காஸ்ட் 90 கோடியாம். இது போக 50 ஜோடிகளுக்கு ஜாம்னு திருமணம் நடத்தியிருக்காங்க. அவங்க போட்டிருந்த ஷூ காஸ்ட் 100 கோடி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இதுல எது உண்மை எது போயின்னு தெரியாத அளவுக்கு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானிக்கும் வைரன் மெர்ச்சன்ட்டுடைய மகள் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் நடக்க போற திருமணம். முகேஷ் அம்பானி தெரியும், அது யார் வைரன் மெர்ச்சன்ட்? அவரும் ஒரு பெரிய தொழிலதிபர் தான். மக்களுக்கான ஒரு முக்கிய தேவையை பூர்த்தி பண்ற ஒரு ஆளு. மக்களுக்கு ஒரு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா மருந்து இல்லையா? அப்படி என்கோர் என்ற மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தோட ஓனர் தான் அந்த வைரன் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறவர். அது போக உலகம் முழுக்க வர்த்தகம் செய்யற ஒரு பெரும் நிறுவனத்தின் தலைவர். இன்னும் சொல்ல போனா முகேஷ் அம்பானிக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவர் தான் இந்த வைரன் மெர்ச்சன்ட். சோ ஆனந்த் அம்பானி திருமணம் பண்ண போற அந்த பெண்ணும் முகேஷ் அம்பானிக்கு நிகரான ஒருத்தவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரும் ஒரு பணக்காரர் தான். இந்த பதிவுல நாம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம்னா நிறைய செலவுகள் இருக்கும். ஆனா அம்பானி வீட்டு திருமணம்னா சொல்லவா வேணும்? அப்படி அவர்கள் செய்த சில பிரம்மாண்ட செலவுகள் என்னென்ன, குறிப்பா இந்த திருமணத்திற்காக மட்டும் அவங்க செஞ்ச பிரம்மாண்ட செலவுகள் என்ன அப்படின்னு சொல்ற பதிவு தான் இந்த பதிவு. மும்பைல இன்னைக்கு தொழிலதிபர் முகேஷ் அம்பானி தனது மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கு பிரம்மாண்டமான முறையில திருமணம் நடத்தியிருக்காரு. ஏற்கனவே கடந்த மாசம் மார்ச் இறுதியில குஜராத் மாநிலம் ஜாம் நகரமே பிரம்மாண்டத்துல மூழ்கிச்சு. அதை நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். அதுதான் ப்ரீ வெட்டிங்னு சொல்றாங்க. அதுல சில உலக தலைவர்கள்ல ஆரம்பிச்சு கோலிவுட் ஆக்டரான ரஜினிகாந்த் தொடங்கி கிரிக்கெட் வீரர்கள், பாலிவுட் ஆக்டர் மற்றும் பல பிரபலங்கள் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியையே சென்சேஷன் ஆக்குனாங்க. அது இன்னும் நம்ம மனசுல இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சோம், அதுதான் கல்யாணம்னு நினைச்சோம். அப்புறம் தேடி பார்த்தாதான் தெரியுது அது ப்ரீ வெட்டிங்னு சொல்றாங்க. பிறகு சொகுசு கப்பல்ல ஆனந்த் அம்பானி தன்னுடைய நண்பர்களுக்கு பேச்சுலர் பார்ட்டி வழங்கி சிறப்பிச்சதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகத்துல இருக்கிறது என்னது அப்படின்னா ரிஹானா. எஸ், பிரபல பாப் பாடகியான ரிஹானாவை இந்தியாவுக்கு வரவழைச்சாங்க. அதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை மட்டுமே 80 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்த திருமணத்திற்காக மட்டுமே செலவிடப்பட்ட பெரும் தொகைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல செலவுகள் செஞ்சிருக்காங்க. அதுவும் ப்ரீ வெட்டிங் கே ட்ரைலரே இப்படின்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மெயின் பிக்சருக்கான நேரமும் வந்துடுச்சு. அதற்கு அந்த மெயின் பிக்சரான கல்யாணத்துக்கு அவங்க செஞ்ச ப்ரிப்பரேஷன்ல முதல்ல எல்லோரையும் வேக்க வச்சது என்னது அப்படின்னா மேரேஜ் இன்விடேஷன். இதுதான் அந்த இன்விடேஷன். ஒரே ஒரு இன்விடேஷன் தான், ஆனா காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 6 லட்சம். அப்படி என்ன இருக்கு? பார்க்கும்போது நமக்கு தோன்றிய கேள்வி ஆமா தானே, அது அழைப்புதலா இல்ல ஒரு சிறிய கோவிலா அப்படின்னு யோசிக்க வச்சது. அந்த அளவுக்கு சிறிய பத்திரிகையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் இருந்தது. கோயில் வடிவில் இருக்கு அந்த அழைப்புதல். அழைப்புதலை திறந்தா மந்திரம் ஒலிக்குது. ஸ்ரீ விஷ்ணுவே நமஹ, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம். அதுபோக வெள்ளி தேரில தங்க முலாம் பூசப்பட்ட கடவுளின் சிலைகள் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. பெருமாள் மற்றும் லட்சுமியின் படங்கள் அழைப்புதல்ல இடம்பெற்று இருக்கு. நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு விஷயம், தெரியாம இன்னும் எத்தனையோ இருக்கலாம் அந்த பத்திரிகையில. இது இந்த திருமணத்திற்காக செய்யப்பட்ட இன்னொரு முக்கியமான செலவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவங்க செஞ்ச செலவுகளிலேயே சிறந்த செலவுன்னு நான் சொல்வேன் இதுதான். அது என்னது அப்படின்னா 800 பேர் கலந்து கொண்ட பால்கர் பகுதியை சேர்ந்த 50க்கு மேற்பட்ட ஆதரவற்ற ஜோடிகளுக்கு தங்கள் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை முன்னிட்டு ஜூலை 2ஆம் தேதி விமர்சையாக அந்த 50 ஜோடிகளுக்கும் திருமணம் நிகழ்த்தி வச்சிருக்காங்க. திருமணத்திற்கு அவங்க கொடுக்கப்பட்ட பரிசு என்னது அப்படின்னா
மணப்பெண்களுக்கு திருமண மோதிரம் மற்றும் மூக்குத்தி போன்ற தங்க ஆபரணங்களும், பிறகு மெட்டி மற்றும் கொலுசு போன்ற வெள்ளி ஆபரணங்கள். அது மட்டும் இல்லாம இந்திய கலாச்சார முறையான ஸ்ரீதான் அப்படின்னா திருமணமாகிற பெண்களுக்கு அவர்கள் பெற்றோர்கள் கொடுக்கிற பரிசு. அது பணமாகவும் இருக்கலாம், நகையோ நிலமோ பாத்திர பண்டங்களா எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த முறைப்படி நீதா அம்பானியும் முகேஷ் அம்பானியும் அங்க திருமணத்திற்கு வந்திருந்த பெண்களுக்கு தாய் தந்தை ஸ்தானத்துல இருந்து ஸ்ரீதான் முறைப்படி 1,00,000 ரூபாய் கொடுத்து அந்த பெண்களின் சொத்துரிமையா ஆக்கப்பட்டிருக்காங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளமா காலம் முழுக்க இருக்கும். மேலும் தம்பதிகளுக்கு அத்தியாவசிய மளிகை பொருட்கள் மற்றும் 1 வருடத்திற்கு போதுமான வீட்டு உபயோகப் பொருட்கள், உபகரணங்கள், மேலும் படுக்கையும் கொடுக்கப்பட்டு உள்ளது. இதெல்லாம் போக பிரம்மாண்டமான இரவு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான நீதா அம்பானி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த புதுமண தம்பதிகளை பார்க்கும்போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தம்பதிகள் அனைவருக்கும் எனது ஆசிகளை வழங்குகிறேன் என்றும், ஆனந்த் மற்றும் ராதிகாவின் திருமண நிகழ்வு இன்று இங்கிருந்தே தொடங்குகிறது என்று சொன்னார். பணம் இருக்கும் அனைவரும் மனசார மற்றவர்களுக்கு செலவு செய்வார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வகையில் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதில் இவர்கள் கண்டிப்பாக முன்னோடிகளே அப்படின்னு சொல்லலாம். இது அடுத்த முக்கியமான செலவு. அடுத்த முக்கிய நிகழ்வு என்னது அப்படின்னா, ரிஹானா ப்ரீ வெட்டிங்க்கு வந்துட்டாங்க. அப்போ வெட்டிங்க்கு யாருன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்க இறக்குன ஆள் தான் ஜஸ்டின் பைபர். ஜூலை 5ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான முறையில சங்கீத் ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு ஆல் செலிபிரிட்டிஸ் அசம்பிள்னு சொல்லலாம். மை வேர்ல்ட் என்ற ஆல்பத்தின் மூலம் பிரபலமானவர் ஜஸ்டின். அதற்கு பிறகு அவர் பாடிய அனைத்து பாடலுமே ஹிட் தான். அவருடைய நெட்வொர்த் பல கோடி மில்லியன் டாலரா இருக்கு. இப்போ இந்த சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு அவர் வாங்கிய தொகை 83 கோடி என்று சொல்லப்படுகிறது. சோ இதுவும் ஒரு முக்கியமான செலவு இந்த திருமணத்திற்காக செய்யப்பட்டதுல அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டா ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம் இந்த மேரேஜுக்கு அவங்க செஞ்சது என்னது அப்படின்னா, நீதா அம்பானி தன்னுடைய மருமகளுக்கு ஒரு வில்லா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இருக்கு. வில்லா இருக்கிற இடம் துபாய். பாம் ஜுமைரா நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். அங்க உள்ள ஒரு வில்லா இது போல ஒரு அமைப்புல இருக்கும். அந்த வில்லா மொத்தமா 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அந்த வில்லாவை தான் தன்னுடைய மருமகளுக்கு நீதா அம்பானி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70 மீட்டர் பிரைவேட் பீச் அவங்களுக்கு சொந்தமா இருக்கும். அது போக 10 லக்ஸூரியஸ் பெட்ரூம்ஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ட் ஒர்க் வித் இட்டாலியன் மார்பிள்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இதுல முக்கியமான ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அது என்னது அப்படின்னா, வில்லாவோட காஸ்ட் 640 கோடியாம். சும்மாவே துபாய்க்கு டூரிஸ்டா ஒரு 10 days போனாலே 2-3 லட்சம் ஆகும். அங்கேயே வில்லா வாங்கினா ஆகாதா என்ன? இப்போ நான் சொன்னதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இன்னும் வெளிவராத தகவல்கள் நிறைய இருக்கு. அதுல அவங்களுடைய ஜுவல்லரிஸ், காஸ்டியூம், காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ போட்டாதான் உண்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ரீசெண்டா வந்த ஒரு மீம்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் மகன் திருமணத்துக்கு விலைவாசியை ஏத்துறான், நீ ஏன்பா ஏத்துற அப்படின்னு ஏர்டெல் கம்பெனி கிட்ட கேள்வி கேட்கிற இந்த பதிவு தான் காமெடியா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா, நம்ம நெட் யூஸ் பண்றோம், நம்ம போன் பேசி பல ரூபாய் ரீசார்ஜ் செய்யறோம். அந்த பணம் எப்படியெல்லாம் செலவாகுது அப்படின்னு ஒரு யோசனை தான். எப்படியோ திருமணமாக போற ஜோடிகளுக்கு நம்முடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுவோம். நம்ம சேனல்ல எப்போதும் புக் பத்தின ரிவ்யூ தான் போடுவேன். இருந்தாலும் இந்த சென்சேஷனலான விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த பதிவை இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.